நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில செக்டாருக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. இதில் ட்ரேடருக்கு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரேடருக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று விதிச்சிருக்காங்க. என்னென்னா, ஷார்ட் டேர்மாக நம்ம பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு 20% டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் மார்க்கெட் நல்லா தான் மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், மற்றபடி பவர் செக்டாராக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ஃபண்டு ஒதுக்கும்போது மார்க்கெட் நல்லா தான் மேலே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரேடருக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் பேசும்போது அப்போ தான் மார்க்கெட் பெருசாக விழுந்துச்சு. சரிங்களா? நம்ம என்ன தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுல உதாரணமாக நீங்கள் ஒரு 1 லேக்குக்கு இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அதை ஒரு ஸ்டாக்கை வாங்கி இன்றைக்கி ஒரு 2000 3000 ப்ராஃபிட், ஒரு 5000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 20% 1000 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வர இருக்கிற நாட்களில் மார்க்கெட்டை எப்படி எடுத்துக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரிய வரும். சரிங்களா? மார்க்கெட் ஆனால் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு எந்த விதமான பெரிய நியூஸும் வரல. சரிங்களா? ஸ்மால் பேங்க் மட்டும்தான் பேசியிருக்காங்க. மற்றபடி பேங்கிங் சம்மந்தமான ஒரு பெரிய அறிவிப்புகள்லாம் எதுவும் வராததுனால பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் நம்ம சொன்ன லெவலில் தான் இன்றைக்கி பெரிய வால்டைலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பெரிய வால்டைலிட்டி கிடையாது, ஒரு நார்மலான வால்டைலிட்டி தான். சரிங்களா? இப்போது சப்போர்ட் பார்த்திங்கன்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி டே லோ 24,073 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாகவே ஒரு 100 பாயிண்ட்லேயே 23,983 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,665 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை. ஓகே, 24,582 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,859 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி, ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி ஒரு வால்டைலிட்டி கொடுத்துச்சு. நல்லா கீழே அகைன் நம்மளோட இந்த எல்லோ ஜோனுக்குள்ளாரையே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த எல்லோ ஜோன் இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்கல மார்க்கெட்டு. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே வரும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. இன்றைக்கி டே லோ, நாளைக்கான ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 51,351 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த லெவல்ஸ் 51,113 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஃபர்தராக ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அது 50,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 51,100 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிட்டா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? இது சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை. பேங்க் நிஃப்டியில் 52,550 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,779 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 53,291 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு.
பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் ஓவராலாக கால் சைடு தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 52,000 ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே 52,500 அப்படிங்கிற லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை. 51,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 51,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வரலாம் அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி வந்து காமிக்குது. சென்டிமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நெகட்டிவாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஃபின்னிஃப்டியுமே வந்து பேங்க் நிஃப்டி போல் டவுனில் தான் வந்திருக்கு. நம்ம நேற்றுக்கு வீடியோலேயே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளார 20% விக்ஸ் கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. எக்ஸாக்டாக 17% வந்து விக்ஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்த டே லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, 23,120 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,643 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,130 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஜோனு எந்த லெவலையுமே சேஞ்ச் பண்ணல, 23,830. ஓகே, இந்த லெவலில் வேணால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஜோன் 23,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 23,724 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அடுத்தது மிட் கேப்பு வந்து பெருசாக கீழே வரல, வந்துட்டு இமிடியேட்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துடுச்சு. 11,957 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு இமிடியேட் புல் பேக்கு எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் வந்து மிட் கேப் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ட்ரெண்ட் லைனில் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துதுங்களா, அகைன் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சொன்னோம் 12,062 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு. இந்த ஜோனில் வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இமிடியேட்டாகவே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்மளோட லெவல்ஸை வந்து இந்த இடத்த வந்து இனிமேல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். பிளாக் கலர் லைன் வந்து எப்போதுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,060 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கும்போது 11,947. அதற்கு கீழே வருது அப்படிங்கும்போது 11,832 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து 12,409 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,609 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மிட் கேப்பில் வந்து ஒரு நல்ல ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக மேலே வரல. பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து மேலே வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து வர இருக்கிற நாட்களில் மார்க்கெட் வந்து எப்படி மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பதிவிடுகிறேன். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க 2x 3x 4x மார்ஜின் ஃபெசிலிட்டி வரைக்கும் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 3 மந்த்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரா மாரி இருந்தால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அப்போ தான் வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.